வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 2. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. குறளினுடைய முழுமையான பொருள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது துறந்தவர்களை பற்றியும் இறந்தவர்களை பற்றியுமே. துறந்தவர்கள் என்றால் இவ்வுலகின் பொருளியல் செல்வங்களின் மீதும் இன்பங்கள் மீதும் இருக்கும் பற்றை துறந்தவர்கள் என்று பொருள். எல்லாம் துறந்த முனிவர்கள் மட்டும் அல்ல. இவர்கள் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் மட்டும் என்று இல்லாது இவ்வுலகிற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையில் வாழ்வை வாழ்ந்தவர்கள். அற வழியில் வாழ்ந்து பொருளையும் இன்பத்தையும் துறந்தவர்கள். இவர்களின் பெருமையை அளக்க முடியாது. துறந்தார்கள் நிகரற்ற வல்லமையை கொண்டவர்கள். ஏன் பெருமையை பற்றி பேச வேண்டும்? அவர்கள் ஒரு நாளில் வல்லமையை அடையவில்லை. அதற்கு அவர்கள் பலவற்றை துறந்து அதற்காக உழைத்தார்கள். அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பல போராட்டங்களை சந்தித்து செயல்படுத்தப்பட்டு இருக்கும். ஆதலால் அவற்றின் பெருமையை எடுத்துரைப்பதும் தேவையாகும். இறந்தார்கள் என்றால் மரணம் அடைந்தவர்கள் என்று மட்டும் பொருள் அல்ல. இறத்தல் என்றால் கடத்தல் கழிதல் என்ற பொருள்களும் உண்டு. அதாவது பிறவியில் உண்டு உறங்கி புணர்ந்து பெற்று முதிர்ந்து மாயும் எளியோர்கள் பிறவி முழுதும் நேரத்தை மெய் அறியாது வெறுமன பொருள் அல்லவற்றில் கழித்தவர்கள். இவர்களின் எண்ணிக்கை அளவிட முடியாது. துறந்தவர்கள் பெருமையை மாட்சிமையை வல்லமையை நாம் அளந்து கூறுவது என்றால் அது இவ்வுலகில் எண்ணிக்கையால் அளவிட முடியாது. இறந்தார்களின் எண்ணிக்கையை போன்றதாம். ஆதலால் துறந்தவர்களின் பெருமையை அளந்து பார்க்க முடியாது என்கிறார் திருவள்ளுவர். வாழ்ந்து மறைந்தோரின் எண்ணிக்கையை விட துறவிகளின் பெருமை பெரிது. குறளின் பொருள். பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல். உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிடுவதை போன்றது. மீண்டும் குறள். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.